டயபெட்டிஸை ஒரு வியாதின்னு நினைக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சுகர் பிளட்டில் ஜாஸ்தியானால் அதுக்கு பேர் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயபெட்டிஸ் உலகம் பூரா பரவி இருக்கு. ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக இந்தியா, சைனா, ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வயசு 20-30க்கு மேலே வர்றதுக்கு டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். 15, 10, 5 வயசில் வர்றதுக்கு டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சர்க்கரைங்கிறது இரத்த குழாய்களை கெடுக்கிற வியாதி. 2 விதமான மருந்துகள் இருக்குது. ஒரு மருந்துக்கு இன்சுலின் சொல்லுவாங்க, இன்னொன்று மாத்திரைகள். இந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரை கொடுக்குறோமா? வணக்கம். உங்கள் பிரியா முரளி, கோயம்புத்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாரம் நம்ம அவேர்னஸ்க்காக ஏதோ ஒரு விஷயம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறோம். இந்த வாரம் எல்லாருமே பயந்துட்டு இருக்கிற ஒரே விஷயம் நம்ம ஹெல்த்தை பற்றி தான். ஸோ அது விஷயமா நம்ம டாக்டர் கிரிதரன், ஹெட் ஆஃப் டயபெட்டிக்ஸ், அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம். வணக்கம் டாக்டர். நீரிழிவு நோய், சுகர், டயபெட்டிக்ஸ் இதை பற்றி தான் நிறைய பேருக்கு இப்போ கவலையாக இருக்குது. மக்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு இப்போ நிறையா வந்திருக்கு. சரியான டாக்டர்கிட்ட போய் நம்ம கன்சல்ட் பண்ணுறதில்ல. சுகருன்னா அது நம்ம பார்க்குற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, வேறு பக்கத்து வீட்டில் என்ன சஜஷன் சொல்கிறாங்க, கூகுளில் சர்ச் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தான் ஒரு ஃபாலோ அப் போயிட்டுருக்கு. சரியான டாக்டர் இப்போ உங்களை மாதிரி ஒரு சரியான டாக்டர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணோம்னா அது க்யூரபிளா சார்? அது எவ்வளோ ஆபத்தானது டயபெட்டிக்? அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வந்திருக்கேன். பிரியா முரளி அவர்களே வணக்கம். வணக்கம். நீங்கள் என்னை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. என் பேர் டாக்டர் கிரி. கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டலில் கடந்த 50 வருஷமாக டயபெட்டிஸை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸும் பண்ணுறேன், சில புது மருந்துகளை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணுறேன், பல கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன். என்னுடைய அனுபவத்தை டாக்டர்களுக்கு பேசுகிற மாதிரி சொல்லாமல் காமன் பப்ளிக்கு அதை பற்றி தெரிவிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, டயபெட்டிஸை ஒரு வியாதின்னு நினைக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சுகர் பிளட்டில் ஜாஸ்தியானால் அதுக்கு பேர் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சுகர் எல்லார் உடம்புலையும் இருக்குது. 50 வயசு, 20 வயசு, பிறந்த குழந்தை, சாக போகிற ஏஜில் கூட சுகர் இருக்குது. அந்த லெவலுக்கு மேலே போனால் தான் இது அப்நார்மலாக இருக்குது. இது ஒரு டிஸார்டர், இது ஒரு டிசீஸ் அல்ல. அது எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். டைஃபாய்டு எஸ் வியாதி, கேன்சர் வியாதி, டயபெட்டிஸ் வியாதி அல்ல. அதை பற்றி யாருமே முதல்ல பயப்படக்கூடாது. இந்த டயபெட்டிஸ் உலகம் பூரா பரவி இருக்கு. ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக இந்தியா, சைனா, ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த இந்தியாவில் கூட நீங்கள் வட இந்தியாவிலேருந்து அப்படியே தெற்கு நோக்கி வந்தீங்கன்னா, காஷ்மீரில் 100 பேர் இருந்தாங்கன்னா 7 பேர் 8 பேருக்கு தான் டயபெட்டிஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திராவில் பார்த்தா 100 பேர் இருந்தால் 10-15 பேருக்கு மேலேயே டயபெட்டிஸ் இருக்குது. இதுதான் இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சர்க்கரை வியாதி குழந்தைகளையும் அஃபெக்ட் பண்ணுது, மிடில் ஏஜ்லேயும் அஃபெக்ட் பண்ணுது. இந்து, முஸ்லீம், ஏழை, பணக்காரன் எந்த பாகுபாடு இல்லாமல் சர்க்கரை வியாதி அஃபெக்ட் பண்ணுது. சர்க்கரை வியாதிக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, தாத்தாவுக்கு சர்க்கரை இருந்தால் குழந்தைகளுக்கு வரும் அப்படின்ட்டு. இது ஓரளவுக்கு உண்மை. என்னுடைய அனுபவத்தில் பேஷண்ட்டுக்கிட்ட உங்கள் அப்பாவுக்கு இருக்கா, அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்டால் அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. ஸோ இது பரம்பரையில் இல்லாமலே கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் 90% பரம்பரை. இந்த சர்க்கரை வியாதியை பல வகையாக பிரிக்கிறாங்க சயின்ஸில். அதில் ரொம்ப காமனாக இருக்கிறது வயசானவங்களுக்கு வர்றது. 20 வயசு, 30 வயசு, 40 வயசுக்கு மேலே வர்றவங்களுக்கு ரொம்ப 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 காமன். அது முதல்ல சொன்னபடி 100 பேருக்கு இருந்தால் 15 பேருக்கு இருக்குது. 10 வயசு, 3 வயசு குழந்தைக்கு கூட சர்க்கரை வருது. அது சிம்டம்ஸ் எப்படி சார்? இது சிம்டம்ஸ் எப்படின்னு சொல்லதா இருந்தாங்க. இந்த சிம்டம்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த வகைகள் முதல்ல சொல்லிடுறேன். வகைகள் வயசு 20-30க்கு மேலே வர்றதுக்கு டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். 15, 10, 5 வயசில் வர்றதுக்கு டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரெக்னென்சி பீரியடில் டயபெட்டிஸ் வரும், அது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய சர்க்கரை வியாதின்னு சொல்லுவோம். இது 3மே இல்லாமல் சில பேர் சில மருந்துகள், அதிகமாக மது சாப்பிட்றதுனால அவங்க கணையம் கெட்டு போனால் அதுலேயும் சர்க்கரை வியாதி வரும். இப்படி பல வகைகள் இருந்தாலும் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 இது வியாதி இருக்கா இல்லையா எப்படி தெரியல அப்படின்னாங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வியாதி 60 வயசுக்கு மேலே நிறையா யூரின் போகும், உடம்பு அழைச்சி போகும், தண்ணி தாகம் எடுக்கும்,
ஏதோ ஒரு புண்ணு வந்தால் ஆறாது, இப்படி தான் எல்லா அறிகுறிகளோடு அந்த வந்துட்டு இருந்தாங்க. புண்ணு வந்து ஆறாம அந்த இந்த விரலையே கூட நீக்கிடுற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு வந்தாங்க. இப்போ பார்த்தா அறிகுறிகள் இல்லாமலே வியாதி இருக்கு. ஓகே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் ஒரு அடிபட்டு வர்றாரு. ம். அந்த அடிபட்ட காயத்துக்கு வரும்போது டெஸ்ட் பண்ணால் சர்க்கரை இருக்குது. ஓ. ஏன்னா அதுக்கு முன்னாடி கேட்டால் சர்க்கரையாவது இல்லைன்னு சொல்கிறார். சில பேர் வேலைக்கு போகும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஃபிட்னஸ்க்காக வர்றாங்க. அப்போ செக்கப் பண்ணால் சர்க்கரை வியாதி இருக்குது. அதே மாதிரி அவருக்கு சர்க்கரை வியாதி வரக்கூடிய எந்த அறிகுறிகளுமே அவர் சொல்ல இந்த மாட்டேங்கிறார். ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் சுகர் இருந்திருக்கனால. இருந்திருக்கிறதுனால அதனால அறிகுறிகள் இருந்தால் தான் இந்த வியாதி இருக்குன்ட்டு தெரியாது. இது ஒரு பெக்யூலியாரிட்டி. ரெண்டாவது, இந்த வியாதி வந்தால் 100% உடம்பை விட்டு போக போகாது. கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கும். இது இன்னொரு பெக்யூலியாரிட்டி. ம். இந்த வியாதியை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகமோ கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சார் அந்த சக்கரை வியாதிக்கு அறிகுறிகள் என்ன சார்? அது ஸ்டார்டிங் எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சது. ஆரம்ப காலகட்டத்தில் காரணமே இல்லாமல் உடம்பை அழைச்சி போகும். ராத்திரிலையும் சரி பகல்லையும் சரி நிறைய யூரின் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தாகம் எடுக்கும், ம். தண்ணி குடிப்பாங்க. அதிகமாக தண்ணி தாகம், அதிகமாக யூரின் போகிறது, உடம்பு எலிச்சு போகிறது தான் காமனஸ்ட் அறிகுறிகள். இதை தவிர ஒரு காயம் வந்தால் அடிபட்டா ஆறுல அப்படின்னா டாக்டர் சர்க்கரை வியாதி இருக்குமா அப்படின்ட்டு கேட்பார். சில பேர் சொல்ல கூச்சப்படுவாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறப்பு உறுப்பில் அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். ம். அது யாரும் டாக்டர்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு மருந்து கடையில் போய் கம்பவுண்டர்கிட்ட சொல்லி மருந்து வாங்கி தடவிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு சர்க்கரை வியாதிக்கு உண்டான ஒரு அறிகுறிகள். சில நேரத்தில் சர்க்கரை வியாதிங்கிறது பல காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சர்க்கரைங்கிறது இரத்த குழாய்களை கெடுக்கிற வியாதி. உடம்பு பூரா இரத்த குழாய்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக ஹார்ட்டுக்கு போகிற இரத்த குழாய், மூளைக்கு போகிற இரத்த குழாய், கண்ணுக்கு போகிற இரத்த குழாய், கிட்னிக்கு போகிற இரத்த குழாய், காலுக்கு போகிற இரத்த குழாய், இந்த 5 இரத்த குழாய்களும் அதிகமாக பாதிப்பு ஓகே. வரும். வயசான இரத்த குழாய்கள் சுருங்குங்கிறது உண்மை. ம். சுகர் இருந்தால் ரொம்ப வேகமாக சுருங்கும். ஸ்மோக் பண்ணால் அதிவேகமாக சுருங்கும். அதனால் ஒரு செஸ்ட் பெயினோட ஒருத்தர் ஹார்ட் டாக்டர்கிட்ட போனால் அவருக்கு நிச்சயமாக சர்க்கரை இருக்கும். அந்த டாக்டர் அது இருக்கா இல்லையான்ட்டு அவர் கண்டுபிடிப்பார். காலில் பொண்ணு வந்து ஆறில் ஒரு சர்ஜன் கிட்ட போனால் அவர் வியாதியை கண்டுபிடிப்பார். இந்த வியாதியை பற்றி நான் சொன்னால் கூட என்ன பண்ணலாம் அப்படின்ற நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். முதல்ல வியாதி இருக்கா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ம். சில நேரத்தில் சில டாக்டர்கள் வந்து ரொட்டீன் செக்கப்லேயே பிளட் சுகர் கேட்பாங்க. அதில் ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு சர்க்கரை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ம். அந்த டாக்டர் அந்த நோயாளிக்கிட்ட அப்பாவுக்கு இருக்கா, அம்மாவுக்கு இருக்கா, தாத்தாவுக்கு இருக்கா, families. பாட்டி இருக்கா, உடம்பு அழைச்சி போகுது, இந்த அறிகுறிகள் இருந்தால் சுகர் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் அவர் எல்லா ஆகாரமும் எடுக்க சொல்லணும். காஃபி சாப்பிட்டா கூட சக்கரை போட்டு சாப்பிட சொல்லணும். ம். ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். யூஷுவல் ஃபுட்டு 3 நாளைக்கு எடுத்துக்கிட்டு ஓகே. 4வது நாள் காலையில் ஒன்றுமே சாப்பிடாம வெறும் வயிற்றில் தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம். ஒரு லேபுக்கு போய் வெறும் வயிற்றில் ரத்தத்தில் சர்க்கரை எவ்வளவு இருக்குன்னு கேட்கணும். அந்த லேப்லேயே 75 கிராம் குளுக்கோஸை ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணியில் கலக்கி குடிக்கணும். இப்போ 7 மணிக்கு வெறும் வயிற்றில் கொடுத்துட்டு ரத்தம் ம். 7:15க்கு குளுக்கோஸ் தண்ணியில் கலந்து குடித்து 8:15 9:15 அந்த இன்டர்வெல்ல நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணோம்னா ம். உண்மையாகவே சர்க்கரை வியாதி இருக்கா, சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வியாதி வரலையா, இந்த 3 டெஃபினட்டாக நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் வியாதியை கன்ஃபார்ம் பண்ணுறது. இந்த வேல்யூ ப்ரெக்னென்சி பீரியடில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை டாக்டர் பார்த்துக்குவாங்க. ஸோ வியாதி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். கண்டுபிடிச்ச பிறகு வியாதி இருக்குன்னு சொன்னால் பல பேர் என்னுடைய ப்ராக்டிஸில் அதை முதல்ல மறுத்து பேசுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு இல்லை, நான் நல்லா தானே சார் இருக்கேன், வேலைக்கு போகலன்னு சர்டிஃபிகேட் கேட்டால் நீங்கள் வியாதி இருக்கிறீங்களே, அதை முதல்ல நம்பவே மாட்டான். டினையல் இஸ் த மோஸ்ட் காமன் திங்ஸ். முதல்ல மறுத்து பேசுவான். அவனை கன்வின்ஸ் பண்ணணும். தம்பி இந்த வியாதி இருக்குன்னு தெரியுது, நீ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை பார்க்காம அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் தெரியாது. எதிர்காலத்தில் உனக்கு ஹார்ட் அட்டாக்கோ பிரெயினில் ஸ்ட்ரோக்கோ வந்ததுன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி அவங்கள முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ண உடனே அவன் மனசில் பயமாக இருக்கும்போது எடுத்த உடனே ஊசி போட்டுக்கோ வாழ்க்கை போகிற அப்படின்னு சொல்லவே கூடாது. அவரை முதல்ல திருப்திப்படுத்தணும். தம்பி இந்த வியாதியும் கூட தான் இருக்கும், நீ முதல்ல ஆகாரத்தில் கண்ட்ரோல் பண்ணு. 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிடு அல்லது 3 சாப்பிடு. நீ நடக்காமல் இருக்கிறியா, காலையில் சாயந்தரம் 1/2 மணி நேரம் நட.
அல்லது வீட்லேயே ட்ரெட்மில் இருந்தால் பண்ணு, ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு சைக்கிளில் போக முடிஞ்சா சைக்கிளில் போ. இப்படி சின்ன சின்ன உடற்பயிற்சி, ஆகாரம் கட்டுப்பாடு, இதுலேயே பாதி வியாதி சரி பண்ணிடலாம். மீதி குறையிறதுக்கு 2 விதமான மருந்துகள் இருக்குது. ஒரு மருந்துக்கு இன்சுலின் சொல்லுவாங்க, இன்னொன்று மாத்திரைகள். இந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரை கொடுக்குறோமா, இன்சுலின் கொடுக்குறோமா, எது முதல்ல கொடுக்கணும்? ஒரு நோயாளிக்கு 400 500 சுகர் இருந்தால் எடுத்த உடனே மாத்திரை கொடுக்காம 1 மாதம் 2 மாதம் மட்டும் தம்பி ஊசி போட்டுக்கோ, 400 500 மில்லிகிராம் இருக்கிற சுகர் உனக்கு 100 200க்கு வரட்டும், நான் மாத்திரை தரேன் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணால் அவன் முதல்ல ஒத்துக்குவான். இதுக்கப்புறம் அந்த நோயாளி கிட்ட வாரத்துக்கு ஒரு வாட்டி வீட்லேயே சுகர் டெஸ்ட் பண்ணுற கருவி இருக்குது, அல்லது மாதத்துக்கு ஒரு வாட்டி லேபுக்கு போய் லேபில் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை வாங்கிட்டு எங்கிட்ட வா, அதை பார்த்து நான் மருந்தை குறைக்கிறேன் கூட்டுறேன் மாத்திரேன்னு சொன்னால் அந்த நோயாளிக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு சுகர் குறையும்னு. இப்போ ஒரு 6 மந்த்ஸ் வந்து அவன் கரெக்டாக நீங்கள் டாக்டர் நீங்கள் சொல்கிற டயட் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஃபுட் ஹேபிட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுக்கும்போது டயபெட்டிக் இல்லை, அப்படி இருக்கும்போது அந்த மாத்திரை இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமா, இல்லை அகெயின் அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குமா? இந்த மாதிரி பல பேர் நினைக்கிறாங்க, நீங்கள் மட்டும் அல்ல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, டாக்டர்கிட்ட போகணும், மருந்து கொடுத்தாரு, டெஸ்ட் பண்ணோம், நார்மலாக தான் இருக்குது, வியாதி நல்லாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் நான் முதல்லே சொன்னேன், வியாதியை கண்டுபிடிச்ச உடனே முதல் வார்த்தை, இந்த வியாதி உங்கள் கூட தான் இருக்கும், அதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. மாத்திரை சாப்பிட்டாலும் கண்ட்ரோல் இருக்குன்னா மாத்திரையும் ஆகாரமும் சாப்பிட்றதுனால கண்ட்ரோல் இருக்கு, இதை நிறுத்தினா மறுபடியும் வந்துடும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணணும். இன்னொரு பெக்யூலியாரிட்டி இந்த டயபெட்டிஸ் என்ன தெரியுங்களா, ஆரம்பத்தில் டயபெட்டிஸ் வந்தாலும் போக 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 உடம்பு குண்டாக இருக்கிறது, பிளட் ப்ரெஷர் வர்றது, கெட்ட கொழுப்பு, சர்க்கரை, இது 4 சேர்ந்துச்சுன்னா இரத்த குழாய்கள் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு டாக்டருங்க இது 4 இருக்கா அது பார்த்துட்டு அதுக்கு சேர்ந்து வைத்தியம் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேஷண்ட்டுக்கிட்டையும் சொல்லணும், ஆணித்தரமாக சொல்லணும், அழுத்தமாக சொல்லணும், பேஷண்ட்டுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அபோவ் ஆல் இதுக்கு மேலே மனசு அமைதியாக இருந்தால் யூஸ்வலாக யாருக்குமே ப்ரெஷர் சுகர் இதெல்லாம் ஜாஸ்தி ஆகாது. அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ஒருத்தருக்கு வேலை இல்லை வருத்தப்படுவார், சுகர் ஜாஸ்தி ஆகும். ஒரு ஸ்பௌஸு இல்லாமல் போகலாம், அதில் சுகர் ஜாஸ்தி ஆகும். ஃபேமிலியில் மேரேஜ் ஆகிற குழந்தைக்கு, மேரேஜ் ஆன பிறகு டைவர்ஸு, இப்படி மனக்கவலைகள் இருந்தால் ஜாஸ்தி ஆகும். ஸோ சர்க்கரை வியாதிக்கு டாக்டர்கிட்ட கால்வாசி தான் வைத்தியம், முக்கால்வாசி பேஷண்ட்டு கிட்ட. சார், இப்போ வந்து சர்க்கரை வியாதினால நீங்கள் நிறையா சிம்டம்ஸ் வரும், இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் நம்ம வந்து அந்த ரேஷஸ் வருமா, அது நமக்கு அதனால தான் சர்க்கரை வியாதினால தான் அந்த ஸ்கின் ரேஷஸ் வெளியில் தெரியுமா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ராத்திரி ஆனால் தூக்கம் இல்லை, சர்க்கரை வியாதினால இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு மற்ற பேஷண்ட்டுக்கு வர்ற மாதிரி எல்லா வியாதியும் வரும். ஸ்கின் ரேஷஸ் வரும், டைஃபாய்டு காய்ச்சல் வரலாம், அடிபடலாம், காம்பால வரலாம், எல்லாமே வரலாம். ஆனால் வரக்கூடாது அப்படிங்கிறது ஹார்ட் அட்டாக், பிரெயின் ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயிலியர், ஐ ஃபெயிலியர், இதுக்கு தான் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். ரேஷஸ் வருது, அரிப்பு இருக்குது, டயபெட்டிஸ் இருந்தாலும் வரும் இல்லைனாலும் வரும், அது டாக்டருடைய கண்டிஷனில் அவர் வைத்தியம். இல்லை, நான் அதை வச்சு இப்போ நமக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குமோ இந்த ரேஷஸ் வெளியில் தெரியறதுனால அப்படி அது அப்படியே கிடையாது. ரேஷஸ்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சார், இப்போ டயபெட்டிஸ் அந்த சுகருக்கு டெஸ்ட் பண்ணும்போது எப்படிலாம் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன? சுகருக்கு முதல்ல ஆரம்ப காலத்தில் கண்ட்ரோல் வர்ற வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாம வெறும் வயிற்றில் ஒரு சுகர் டெஸ்ட்டு. எக்ஸசைஸ் இருக்கக்கூடாது, சாப்பாடு இருக்கக்கூடாது, மருந்து இருக்கக்கூடாது, வெறும் வயிற்றில் சுகர் டெஸ்ட். அப்புறம் வாக்கிங் போயிட்டு மருந்து சாப்பிட்டு ஆகாரம் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து சுகர் டெஸ்ட். இது ஆரம்ப காலத்தில் 10 நாளைக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் பண்ணலாம். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு இருக்குன்னா அது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கணும். தொந்தரவு இல்லாமல் போனாலும் கூட அந்த பேஷண்ட்டுக்கிட்ட கண் பார்வை போகுதான்ட்டு கண் டாக்டருக்கு ரெஃபர் பண்ணணும். ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஹார்ட் டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணணும். கிட்னி கெட்டு போச்சாங்கிறதுக்கு கிட்னி டாக்டர் ரெஃபர் பண்ணணும். என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கேன். அந்த நோயாளி காலையில் 7:30 மணிக்கு ஒன்றும் சாப்பிடாம வந்தார்னா மத்தியானம் 2 மணிக்குள்ளார கண், பல்லு, ஹார்ட்டு, கிட்னி டாக்டர்களும் பார்ப்பாங்க. அந்த டாக்டருக்கு வேண்டிய பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, இசிஜி, அல்ட்ராசவுண்டு, காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் எல்லாம் பண்ணிவிட்டு மத்தியானம் 3 மணிக்குள்ளார தலையிலிருந்து கால் முடிய அந்த டயபெட்டிஸ்னால் அவருக்கு என்னென்ன இருக்குது
அதுக்கு வைத்தியம் பண்ணணுமா, எப்போ பண்ணணும், ஏன் பண்ணணும் எல்லாம் விளக்கமாக சொல்லலாம். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டும் தொந்தரவு இல்லாமல் போனாலும் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நான் சர்க்கரை வியாதி பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். இந்த சர்க்கரை வியாதியிலேயே பெண்களுக்குன்ட்டு வர்றது ஒரு வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த கர்ப்ப காலத்தில் ப்ரெக்னென்சி, வியாதி இருந்த அப்புறம் கர்ப்பமாகிறது, மேரேஜுக்கு முன்னாடியே சில இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப காமன். இதை பற்றி பேசுகிறதுக்கு என்னுடைய கொலீக் டாக்டர் சங்கீதாவை நான் இப்போ கூப்பிட போகிறேன். வெல்கம் சங்கீதா மேம், டயபெட்டாலஜிஸ்ட். இவங்க டாக்டர் சங்கீதா, அவங்களும் ஒரு டயபெட்டிக் டாக்டரு. என் கூட 25 வருஷமாக கேஜி ஹாஸ்பிட்டலில், கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போது அவங்கக்கிட்ட சில கேள்விகள் நானும் கேட்பேன், அவங்களே கேள்வி இல்லாமலே அவங்களுக்கு தெரிஞ்சதையும் பேசுவாங்க. ஹலோ, ஐம் டாக்டர் சங்கீதா, கேஜி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிரி சார் கூட ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் இங்கே இருக்கிறேன். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ்வலி அப்படியே பார்த்தீங்கன்னா வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் த ப்ரிவென்ஷன் அண்ட் த வெல்ஃபேர். அதாவது சமுதாயத்தினுடைய இப்போ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃப்ளேரிங் அப் டிசீஸ். ஐ மீன் டிசீஸுங்கிறது ஒரு டிஸார்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃப்ளேரிங் அப் டிஸார்டர்ஸுக்கு வந்து வி டு ஒர்க் டுகெதர் வின் எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறது இந்த கம்யூனிட்டிக்கு, எஸ்பெஷலி சார் சொன்ன மாதிரி பெண்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐ மீன் யூத்ல அண்ட் ஆஃப்டர் மேரேஜ்லையும் ப்ரெக்னென்சி டைம்லையும் அண்ட் ஆல் தீஸ் டைம்ஸில் எப்போ வேணாலும் சுகர் வரலாம். அண்ட் சுகர் இஸ் ஃப்ரம் டே 1லேருந்து எவ்வளோ 90 இயர்ஸ், எப்போ 100 இயர்ஸ் லைஃப்பில் எப்போ வேணாலும் வரலாம். பெண்கள் யூஸ்வலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க வந்து இந்த மினார்கி, அதாவது பெரிய பொண்ணு ஆகும்பொழுது சில டைம்ஸ் அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பொழுது ப்ளஸ் உடம்பு குண்டாக இருக்கும் பொழுது, இன்றைக்கி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இது எல்லாத்துலேயும் சாப்பிடும் பொழுது, ஸோ அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது அந்த மதர் ஹேஸ் டு ஹாவ் அ கன்சர்ன் ஃபார் த சைல்டு. அப்போ உடனே ஒரு லேடி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அவங்க கிட்ட போய் ஏன் பீரியட்ஸ் இப்படி இருக்குன்னு அல்ட்ராசவுண்ட் எடுத்து we say it as PCOS சொல்லுவோம். ஸோ தட் இஸ் பாலிசிஸ்டிக். அந்த பாலிசிஸ்டிக், அதாவது பீரியட்ஸ் ஒழுங்காக வரல அப்படின்னா தே மைட் டெவலப் டயபெட்டிஸ் இன் ஃபியூச்சர் பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அவங்க மேரேஜ் ஆகி உங்கள் கல்யாணம் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது என்னென்னா அவங்க உடம்புல வரக்கூடிய இன்சுலின், பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் PCOS, அவங்க உடம்புல வரக்கூடிய இன்சுலின் வந்து இன்சஃபிஷியன்சி ஆகுது. ஏன்னா பிகாஸ் பேபி இஸ் டேக்கிங் டூ மச் ஆஃப் இன்சுலின் வளர்றதுனால. ஸோ அப்போ அவங்களுக்கு இப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நான் சாரோட இருக்கும்போது அப்போல்லாம் எப்பாச்சும் ஒருக்கா தான் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நம்ம ஓபிக்குள்ளே வருவாங்க. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர் டே 8 to 9 கேசஸ் நாங்கள் பார்க்குறோம். வெறும் ஒன் ஹாஸ்பிட்டல் செக்டர். Think about other hospital sectors. Think about the whole area, society. அப்படின்னு பார்த்தீங்கன்னா the prevalence is increasing. The prevalence is increasing. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a lot. ஒன்று நம்மளுடைய வாழ்க்கை முறை, ஒன்று நம்மளுடைய ஆகார முறை, ஒன்று நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, பிள்ளைகளை வளர்க்குறது, அந்த காலத்தில் வேலைகள், அந்த காலத்தினுடைய இது, இந்த காலத்தில் எல்லாமே பேம்பர்டு சில்ட்ரன்ஸாக தான் வளர்றாங்க. ஸோ இது லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஆர் தேர். பட் அதெல்லாம் பேச முடியாது. பட் வி ஆர் ஹியர் டு ப்ரிவெண்ட். ஸோ எப்படின்னா ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் வரும் பொழுது நாங்கள் ஆக்சுவலி நாட் ஒன்லி as ஒர்க்கிங் ஆன் த டயபெட்டிஸ், வி ஒர்க் as a ஃபேமிலி டாக்டர் அண்ட் ப்ரிவென்டிங். சார் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்பாரு, சில்ட்ரனோட ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, முன்கூட்டியே அவங்களுக்கு வராமல் தடுக்கிறது. ஸோ திஸ் இஸ் அ கன்சர்ன் ஃபார் தி பப்ளிக் அண்ட் அந்த மாதிரி தான். ஸோ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய சுகர்ஸ், ஸோ ஒன்லி வி ஹேவ் டு கிவ் இன்சுலின். ஸோ ஓரல் டேப்லெட்ஸ் ப்ரெக்னன்சி டைமில் வர முடியாது. ஸோ அந்த காலகட்டத்துக்கு மட்டும் இந்த பற்றாக்குறைக்கு தேவையான இன்சுலினை வி கிவ் டு தெம். ஆஃப்டர் டெலிவரி இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கும் இந்த டயபெட்டிக்ஸோட எஃபெக்ட் இருக்குமா? நோ, இட் இஸ் ஆக்சுவலி வாட் இஸ் தட், குழந்தைக்கு சுகர் வருமா வராதா 99% அது தொடராது. பட் இன்கேஸ் குழந்தைக்கு உள்ளேயே வேற ஏதாச்சும் பேங்க்ரியாட்டிக் இஷ்யூஸ் இருந்தால் அது வரலாம். பட் இதனால குழந்தைக்கு வரும்னு கிடையவே கிடையாது. குழந்தை அம்மாவுடைய வயிற்றுலேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு அம்மாவுடைய கணையும் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய இன்சுலின் கரெக்டாக போகிறதுனால தாய்க்கு அந்த சுகர் வந்து இருக்காது, தொடராது. ஆனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு இட் இஸ் அ லோடட் கன் மாதிரி. அதனால அவங்களுக்கு வர வாய்ப்புகள் கட்டாயம். அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றி அவங்களுடைய அதாவது ஒபிசிட்டி, ஒரு வேளை டம்மி அதிகமாக இருக்குது, டம்மி ஃபேட் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் குறைச்சி நல்லா நடந்து இதை ரெகுலராக அவங்க மானிட்டர் பண்ணிட்டாங்கன்னா they can postpone or prevent from diabetes. அந்த மாதிரி பண்ணி இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய பார்க்குறோம் கேசஸ் குழந்தைங்களுக்கு இருக்குது டயபெட்டிக்ஸ்ன்னு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது. எதனால் குழந்தைங்களுக்கு அதை வருது? See, there is lot of reasons. அதாவது that is type 1 diabetes. அதாவது
அவங்களுடைய கணையும் டோட்டலாக இன்சுலின் பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் செக்ரேட் ஆகாது. அதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். அது வந்து உங்களுக்கு பேபிஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் 80 பேபிஸ் டு 90 பேபிஸ் சின்னதுலேருந்து நம்ம ஓபிக்கு வராங்க. பட் இப்போ அவங்கெல்லாம் பெருசாயிட்டே இருக்காங்க, கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுங்க கூட வர்ற அளவுக்கு இருக்காங்க. ஸோ என்னன்னா டே பை டே அதோட இன்சுலின்ஸும் அதிகமாக தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து there is no secretion of insulin in the body, there no other treatment, so we only have to give them insulin. ஸோ அவங்களோட ப்ரிவலன்ஸும் அதிகமாகுது. அது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸில் இருக்காமையே இருக்கலாம். ரெண்டாவது சம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் கேன் காஸ் தி pancreas insufficiency. சம் autoimmune diseases can also cause all these things. அதெல்லாம் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இப்போ பேசிக்காக ஒரு பப்ளிக்கு தெரிஞ்ச வேண்டியதுன்னா எந்த வயசில் வேணாலும் ஒரு தாய் ஒரு குழந்தை வந்து அடிக்கடி ரெஸ்ட் ரூம் ஓடுது, வெயிட்டு இழைச்சிக்கிட்டே இருக்குது, ஒரு தாய் அந்த குழந்தைய படுக்க வச்சு பெட்டெல்லாம் நைட்டெல்லாம் யூரின் போயிட்டே இருக்குது, வாந்தி எடுக்குது, குழந்தை இழைச்சிட்டே போகுது, சாப்பிடணும், தாய்க்கு அந்த அவேர்னஸ் வேணும். உடனே நம்ம ஒரு டாக்டர் கிட்ட ஒரு குழந்தைய டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். ஸோ தட் ஷோஸ் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ணிட்டா then we treat, they bring to us, then we treat. என்னோட சங்கீதா, ஒரு அம்மா கிட்ட குழந்தைக்கு டயபெட்டிஸ்ன்னு சொன்னால் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அம்மா வந்து டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. ஸோ அம்மாவுக்கும் சேர்ந்து வைத்தியம் பண்ணணுமா? அப்சல்யூட்லி 100%. குழந்தைக்கு ஒன்லி 10% தான் வைத்தியம். 90% we have to, I mean, counsel the parent. எந்த தாயும் தம் பிள்ளைக்கு வாழ்நாளெல்லாம் இன்சுலின் போடுறது எந்த தாயும் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த தாய் ஃபர்ஸ்ட் அழுவாங்க, கதறுவாங்க, ஏன் குழந்தைக்கு இப்படியா. ஒருவேளை அது ஒரே சைல்டாக இருந்துச்சுன்னா அவங்க அடுத்த சைல்டுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி கவுன்சிலிங் நிறைய கொடுத்துருக்கோம். இன்னொரு குழந்தைக்கும் வந்துட்டா நான் எப்படி கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்னொரு குழந்தைய பற்றியே யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஃபேமிலியில் எல்லா ரிலேஷன்ஸுமே அவங்களுக்கு பாதிக்கப்படுது இந்த ஒரு இன்சிடென்ட். பட் வி ஹேவ் டு கீப் டெல்லிங் தம். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய குத்திக்கிட்டே பார்ப்பாங்க, பையனுக்கு சுகர் இருக்கா, குழந்தைக்கு சுகர். பட் கொஞ்சம் நாளாக அவங்க அதுக்கு யூஸ் ஆவாங்க, அவங்க மைண்டு டியூன் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் அவங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. பிள்ளைகள் வளர வளர தென் வி கீப் ஆன் எஜுகேட்டிங். ஒரு சாதாரண பேஷண்ட்டுக்கு நான் வந்து 5 minutes நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம்னா டைப் 1 டயபெட்டிஸ் ஒரு மதருக்கு ஆல்மோஸ்ட் வி ஸ்பெண்ட் மோர் தென் 15 minutes ஆர் 1 hour அவங்கள கவுன்சில் பண்ணி இங்கே பாருங்க பழசுலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்கள மேக்கப் பண்ணணும். ஆனாலும் அவங்க மனசு கேட்க மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த குழந்தை வளர்ந்து 21 வயசு கிராஜுவேட் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகிற ஏஜ். பல பேர் நம்ம ஊரில் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே டயபெட்டிஸ் வந்து அதுக்கு தனி வைத்தியம், மேரேஜ் ஆகி ப்ரெக்னென்ட் ஆனால் தனி வைத்தியம். எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க? டயபெட்டிஸ் இருக்கிற லேடி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, மாப்பிள்ளை வீட்டில் சொல்லாமான்ட்டு. ஹவு டு யூ கிவ் சஜஷன்ஸ்? Yeah, very good questions. Actually, for the society, it is very important. இப்போ படித்தவங்க எஸ் நல்ல பசங்க இப்போல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, இதில் ஒன்றும் இல்லை நம்ம பண்ணிக்கலான்ட்டு. பட் அவங்களும் இப்போவே சுகர், பொண்ணுக்கு சுகர் இருக்கா, அந்த பொண்ணை நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில் குழந்தை போகிறோமா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ லாட் ஆஃப் நியூவர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் தேர். ஃபார் இன்சுலின் பம்ப் இருக்குது, ஹெச்பிஏவன்ஸை நார்மலாக வச்சுக்கிட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு ஷீ இஸ் ஃபிட் டு கெட் மேரிட். ஏன்னா அது ஒரு டிஸார்டர் தான். பேன்க்ரியாஸ் இன்சுலின் சுரக்க மாட்டேங்குது. ஸோ இன்சுலின் போகும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ரெகுலராக ஒரு டாக்டர் கிட்ட இருக்கும் பொழுது ஷீ வில் பி இன் அ ஃபைன் ஹேண்ட்ஸ் அண்ட் ஷீ கேன் கோ ஃபார் அ நார்மல் ஃபேமிலி லைஃப்குள்ளே ஷீ கேன் என்டர். தட் இஸ் வெரி குட் ஃபார் ஹர். இந்த பயம்லாம் வேண்டாம். இது ஒரு கேன்சர் இல்லை, லைஃப் போயிடும் அப்படிங்கிறது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் டிஸார்டர். புரிஞ்சுக்கணும், இது ஒரு ஹெச்ஐவி டிசீஸ் கிடையாது. நமக்கும் வந்துடும் ஹஸ்பண்டோ இல்லை வரப்போகிறவங்க நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ வி ஹேவ் டு கவுன்சில் எல்லாத்துக்கும். அதாவது எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஓப்பன் தி ஐஸ். தெரியாததை பற்றி தெரியறதுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஹேவ் டு டீச் தம். மேரேஜ் ஆகிடுச்சு, அப்போ டயபெட்டிஸ் இல்லை, ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, டயபெட்டிஸ் இருக்குது, நீங்கள் நல்ல வைத்தியம் பண்ணுறீங்க, டெலிவரி ஆகிடுச்சு, டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க அந்த அம்மாவுக்கு அட்வைஸ்? ஒரு ஸ்கூலில் 40 குழந்தைங்க இருந்தால் 30 பேர் குண்டு, ஓவர் வெயிட் சில்ட்ரன். அதுக்கும் டயபெட்டிஸ்க்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? வாட் இஸ் யுவர் சஜஷன் டு த பப்ளிக்? இப்போது என்னுடைய கொல்லிக்கு டாக்டர் திவ்யா டாக்டர் கூப்பிடுறேன். அவங்க இந்த லேடிஸ் சம்பந்தமாக ஜென்ரலாக பேசுவாங்க. நான் டாக்டர் திவ்யா, கைனகாலஜிஸ்ட். ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் நம்ம ஜென்ரலாக சொல்கிறது ஒரு 20 to 35 இயர்ஸ்க்குள்ளார என்னென்ன காமன் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணலான்னா